அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் கை ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா மொத்தத்திலே 1 ஏக்கர் 75 சென்ட் தான். இந்த இடத்துல எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். நம்ம இடத்துக்கு கீழ்ப்புறம் தான் இந்த கிணறு அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இங்கே கடலை, தென்னை இந்த மாதிரியான பயிர்கள்லாம் பயிரிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பசுமையான ஒரு தோட்டம். இது நம்ம இடத்தோட வடக்கு புறம். சுற்றி அந்த வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபென்சிங் வந்துடும். அதாவது வடக்கு புறமும் மேற்கு புறமும் உங்களுக்கு ஃபென்சிங் வந்துடும். நம்ம இடத்துக்கு நம்ம ஃபென்சிங் போடுறதா இருந்தாலுமே ஒரு சைடு மாத்திரம் நம்ம ஃபென்சிங் பண்ணால் போதும். இது நம்ம இடத்தோட தெற்கு புறமாக இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு பனைமரங்கள் வரிசையாக நிற்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 பனைமரங்கள் நிற்கும். நமக்கு தேவை அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட அந்த பனைகளை கூட எடுத்துக்கலாம். மொத்தமாக 1 ஏக்கர் 75 சென்ட். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஏக்கர் கீழே தான் நிறையா பேர் கேட்குறாங்க. ஏன்னா அதுதான் விவசாயம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்த செவல் மண். இந்த ஏரியாவெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீரோட்டம் மிக்க ஒரு பகுதி. நம்ம இடத்துக்கு வடக்கு புறமும் பார்த்திங்க அப்படின்னா கிணறு தான், அதுவும் ஒரு தோட்டம். மேல்புறமும் தோட்டம் தான். அதாவது சுற்றி நம்ம இடத்துக்கு எல்லா சைடுமே தோட்டம் தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் வடக்கு புறம் உள்ள ஃபென்சிங்கு. நம்ம நடந்து போய் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே எடுத்துருக்குறோம். அதனால் கொஞ்சம் லென்த்தாக ஓடும் வீடியோ. இது தூரத்துலேருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிடும். வீணான அலைச்சல் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க. மொத்தமாக 1 ஏக்கர் 75 சென்ட். 1 ஏக்கரோட விலை 6,75,000 சொல்கிறாங்க. இதிலிருந்து நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம். நம்ம இடத்துக்கு சர்வீஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே லைன்லாம் இருக்குது. அந்த கிணத்துக்கு போகக்கூடிய லைன் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய பாதை 40 அடி. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சுப்லாபுரத்துலேருந்து சரியாக 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. தார் ரோட்டிலேருந்து உள்ள 50 மீட்டரும், அந்த மெயின் மண் ரோட்டிலேருந்து தனி பாதையோடு அந்த இடம் இருக்குது. பக்கத்துலேயே வில்லேஜும் இருக்குது. அதாவது நம்ம இடத்துலேருந்து சரியாக ஒரு 150 மீட்டர்லேயே கிராமங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வீடு கட்டி ஒரு வீட்டு கனெக்ஷன் எடுக்கணுன்னா கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அதில் இதுதான் நம்ம இடத்துக்கு மேல்புறமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இது வடப்புறம் உள்ள தோப்பு. நம்ம இடத்தோட வடப்புறம் உள்ள தோப்பு. அதுலேயும் அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அதோட ஜாயிண்டாக நம்ம ஃபென்சிங் பண்ணாலே போதும். மொத்தமாக 1 ஏக்கர் 75 சென்ட். இது ஒரே பார்ட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வாங்கி சின்னதாக ஒரு தோட்டமோ இல்லை ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி கூட உடனே குடியேறலாம். ஏன்னா பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டு கனெக்ஷன் எடுக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு போர் போட்டு அழகாக ஒரு தோட்டம் போட்டு இருக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஏக்கர் இடம் வருதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் வந்தால் பக்கத்தில் உள்ளவங்களே உடனே வாங்கிக்கிறாங்க. இது நம்ம இடத்தோட மேற்கு புறம் உள்ளது. மேற்கு புறம் பார்த்திங்கன்னா தோட்டம் தான். அது நம்ம எல்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே பனைகள் தான் நிற்கும். அதாவது பாதையிலேருந்து வர இடத்துலையுமே பனைகள் நிற்கும். நம்ம இடத்தோட 4 திசைகள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா 2 திசையில் ஃபுல்லாமே பனைமரம் நிற்கும். 2 சைடும் உங்களுக்கு ஃபென்சிங் வந்துடும். அதாவது இதே சுற்றி வேலி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. மொத்தமாக 1 ஏக்கர் 75 சென்ட். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பருக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. சப்போஸ் சில நேரம் இல்லை நாட் ரீச்சபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால், வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணுங்கள்.
இதுதான் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய தனிப்பட்ட பாதை. இந்த பாதையோட அகலம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 அடி வரும். நல்ல சுத்த செவல் மண். இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விவசாயம் தான் தன் தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே விவசாயம் பார்ப்பாங்க. விவசாயத்துக்கு ஆட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைப்பாங்க இந்த ஊரில். இதுதான் அந்த பெரிய பாதை. இதோட அகலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 அடி இருக்கும். இந்த பாதையிலேருந்து தான் நம்ம இடத்துக்கான தனிப்பட்ட பாதை போகுது. அது 30 அடி அகலம். அது நம்ம இடத்துக்கான தனிப்பட்ட பாதை. அது பொதுவாகவே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பனைகள் கொஞ்சம் இருக்கிறதுனால நீர் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். போர் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடிக்குள்ளே தண்ணி மேக்ஸிமம் இருக்கும். 250 அடி போர் போட்டாலே உங்களுக்கு போதும். என்றும் உங்கள் அன்பும் ஆதரவுடன் கவி ப்ராப்பர்ட்டிஸ். நன்றி.